அனைவருக்கும் வணக்கம். மாமல்லபுரத்தில் தளபதி விஜய் கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை சந்தித்து பேசியிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. அவர் சந்தித்தும் பேசினார். இதனை அடுத்து எக்ஸ் தளத்தில் ஒரு ட்விட்டு பார்த்தேன், நடிகை ஓவியா பெயரில். அந்த ட்விட்டில் என்ன இருந்துச்சு, நீங்கள் சோத்தை தான் திங்கிறீங்களா இல்லை வேறு என்னத்தையும் திங்கிறீங்களா, ஆர் யூ ஈட்டிங் ரைஸ் சம்திங் எல்ஸ் அப்படின்ட்டு போட்டிருக்கு. கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்கள் குடும்பத்தை நீங்கள் இன்னும் சென்று சந்திக்க கூட இல்லை. அதற்குள்ளாக உங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்காக உங்கள் உதவாக்கரை கட்சியினரின் அழுத்தத்திற்காகவும் வேறொரு கட்சியினை நீங்கள் விமர்சனம் செய்கிறீர்கள். இது ஒரு ஃபேக் நியூஸ், இது ஒரு ஃபேக் அலர்ட். நடிகை ஓவியாவின் பெயரை பயன்படுத்தி நடக்கக்கூடிய ஒரு மோசடி. ஓவியா இது குறித்து அவர்களுடைய சமூக வலைத்தளத்தில் எந்தவித கருத்தும் பதிவிடவில்லை. ஆனால் அவருடைய ஃபேக் அக்கௌண்ட், அதாவது ஃபேன் பேஜாக இருக்கலாம், ஒரு ஃபேக் ஐடியாக இருக்கலாம், அது ஃபேக் ஐடி தான். ஃபேன் பேஜ்னாலுமே அது ஃபேக் ஐடி தான். அந்த அக்கௌண்ட்டிலிருந்து ஓவியா அவர்களுடைய பெயரை பயன்படுத்தி இப்படி ஒரு மோசடி நடக்கிறது. இந்த ட்வீட்டை ஓவியா அவர்கள் போடவே இல்லை. மற்றொரு ஃபேக் அலர்ட்டை உங்களிடம் கொண்டு வந்திருக்கிறேன். புதிய தலைமுறை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி. புதிய தலைமுறையுடைய லோகோ போட்டு எடிட்லாம் பண்ணி பக்காவாக அந்த ஒரு போஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இப்படிலாம் பண்ணுறதுக்கு அவங்க சோத்தை திங்கிறாங்களா இல்லைன்னா வேற என்னத்தையும் திங்கிறாங்களான்னு தெரியல. புதிய தலைமுறையுடைய பக்காவாக அப்படியே எடிட் பண்ணி விஜய் மாமல்லபுரம் 5 ஸ்டார் ஹோட்டலில் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பம் என்று எண்ணி ஒரு காதல் ஜோடியின் அறைக்குள் நுழைந்திருக்கிறார். அந்த அறைக்குள் நுழைந்து அவர் அந்த காதல் ஜோடியின் கால்களில் விழுந்து அழுதிருக்கிறார். யார் என்றே தெரியாமல் அவர்கள் வெளிநபர்கள் என்று ஒரு செய்தி புதிய தலைமுறை வாயிலாக வெளியிடப்பட்டது என்று ஒரு போஸ்ட் வந்துச்சு. அந்த போஸ்ட் நல்லா ஆராய்ஞ்ச பிறகு தான் புதிய தலைமுறையை கான்டாக்ட் பண்ணும்போது சொல்கிறாங்க, அவன் உடனே அரண்டுட்டான், என்னடா நாங்கள் நியூஸே போடலையே எப்படி போச்சு அப்படின்ட்டு. உடனடியாக அது ஃபேக் அலர்ட்னு சொல்லி அந்த சேனல்காரனே ஒரு நியூஸ் கொடுத்தான். இப்படிலாம் பண்ணுறதுக்கு எப்படிலாம் மைண்டு வேணும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இவங்கள பற்றி தப்பாக பேச மாட்டாங்க. அப்படி பேசுனா அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸுங்கிறவங்க சும்மா விட மாட்டாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எழுத்து ஊடகங்கள் மூலமாக ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம், அடிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல கோடி ரூபாய் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக, ஃபேக் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக செலவு பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது இவங்க யாடுறா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவ்வளவு தூரம் செய்யக்கூடியதற்கான காரணம் எல்லாமே கரூர் சம்பவத்தில் விஜய் அவர்களுக்கு ஒரு வாக்கு சதவீதம் குறையும் என்று ஆளும் கட்சி எதிர்பார்த்தது. ஆனால் நடந்தது வேற ஒன்று. அவர்களுக்கு தான் அது பேக் ஃபயர் ஆகி கிட்டத்தட்ட 5% ஓட் இந்த கரூர் சம்பவம் மூலமாக மட்டும் திமுகவிற்கு லாஸ். இதனை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த காரணத்தினால் ஃபேக் நியூஸை எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ ஸ்ப்ரெட் பண்ணுவோம் அப்படின்ட்டு துணிஞ்சு செயல்பட்டு இருக்கிறாங்க. அதனை அப்பப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி விடுறவங்களும் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. ஓகே, கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தை விஜய் அவர்கள் நேரடியாக சென்னை வரவழைத்து சந்தித்திருக்கிறார். மாமல்லபுரத்தில் உள்ள ஒரு நட்சத்திர விடுதியில். அது குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் வீட்டு பிள்ளை ரிப்போர்ட்டர் பிரேம்குமார். முதலாவதாக விஜய் அவர்கள் அங்கு அனைவரையும் அழைத்து பேசுகிறார் அப்படின்ட்டு இருக்கும் பொழுதே எல்லாரிடத்துலையும் ஒரு மன வருத்தம் இருந்துச்சு. கரூருக்கு ஏன் இவர் போல, கரூருக்கு போய் தானே சந்திக்கணும். துக்கத்தில் இருக்கிறவங்கள அவங்க பஸ் ஏறி போய் துக்கத்தை அனுசரிக்கிற விதமாக இது இருக்குது. அவர்களை வர வைத்து துக்கம் அனுசரிப்பது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது அப்படின்ட்டு பல நியூஸஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் அவருக்கு மட்டும்தான் தெரியும் அவர் எந்த மனநிலையில் இருக்கிறார் என்று. ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கரூருக்கு செல்ல பலமுறை முயற்சி செய்தும் அதற்காக காவல்துறையிடம் அனுமதி கேட்டும் அனுமதி மறுக்கப்பட்டுச்சு. பல நிலைகளில் விஜய் அவர்கள் கரூருக்குள் நுழைய முயற்சி செய்திருக்கிறார். ஆனால் அது நடைபெறவில்லை. இதனிடையே நான் தான் அங்கே போக முடியாது, நான் தான் அவங்கள பார்க்குறது கஷ்டம், அவங்க என்னை பார்க்குறது ஈஸி தானே அப்படின்னு சொல்லிட்டு கரூரில் இருந்து கரூர் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து பாதிக்கப்பட்டவங்களை பேருந்து மூலமாக எந்த வசதியின்மை குறைபாடுகளுமே இல்லாமல் தெளிவான முறையில் கொண்டு போயிட்டு இன்றைக்கி பத்திரமாக வீட்டில் வந்து இறக்கி விட்டுருக்குறாங்க. அப்படின்னு நினைக்கும் போது அந்த குடும்பத்தினர் மகிழ்ச்சி தான் அடைகிறாங்க. யாரும் அவரை குறை கூறவில்லை. இதை வைத்து அரசியல் செய்ய முயற்சிக்கும் எச்ச நபர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது, அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள், பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தில் உள்ளவர்கள் விஜய் அவர்களை தவறாக சித்தரிக்கவே இல்லை. ஒவ்வொருவரும் அவரை சந்தித்து முடித்த பிறகு கண்ணீர் விட்டு அழுகக்கூடிய காட்சிகளை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. அதில் முக்கியமாக அவர்கள் கூறிக்கொள்வது, நட்சத்திர விடுதிக்கு கூட்டு போனாங்க, நாங்களும் என்ன நினச்சோம்னா ஒரு மீட்டிங் மாதிரி பெருசாக போட்டு எல்லாரையும் உட்கார வச்சு மேடையில் நின்று பேசுவாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால்
அது எதுவுமே நடக்கலை. உள்ள ஒரு மீடியா பர்சன் கூட கிடையாது, அவருடைய பர்சனல் செக்ரட்டரி கூட உள்ள கிடையாது, அட்மின் கிடையாது, அவருடைய செக்யூரிட்டி கார்ட்ஸ் கூட உள்ள கிடையாது. அவர் எங்கேயோ 4-5 டிஸ்டன்ஸ் தள்ளிலாம் இல்லை, எங்கள் கால் பக்கத்தில் உட்காந்துருந்தாரு. எங்கள் காலை தொட்டு மன்னிப்பு கேட்குறாரு. நாங்கள் போனோடனே வயசு வித்தியாசம் பார்க்காம எங்கள் காலை தொட்டு ஓன்னு அழுதுட்டாரு. அவர் சாப்பிட்டாரான்னு கூட எங்களுக்கு தெரியாது. அவர் முகத்தில் அவ்வளவு சோகம் இருக்குது. பல நாட்களாக ஒருத்தன் பித்து பிடிச்ச மாதிரி இருந்தால் அவனுடைய மூஞ்சி எப்படி இருக்கும், அப்படி தான் இன்று அவருடைய முகத்தை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. யாருமே தவறாக சித்தரிக்கவே இல்லை. குடும்பத்திலிருந்து பாதிக்கப்பட்டவர்கள் 8 பேர் சென்றிருக்கிறாங்க. அந்த 8 பேர் கூறக்கூடியது, நாங்கள் நினச்சிருந்தா அவர் அந்த இடத்துல சவுட்டில் 2 அடி அடிச்சிருக்கலாம், ஏன்னு கேட்க ஆள் கிடையாது. அடிச்சிருந்தாலும் அவர் வாங்கியிருக்க தான் செய்யணும். ஆனால் அவருடைய மூஞ்சை பார்த்தோன்னே எங்களுக்கு எதுவுமே தோணலைங்க. அவ்வளவு பரிதாபமாக இருக்கிறது அவருடைய மூஞ்சி. ஒரு 30 நாள் ஆகிக்கூட அந்த துக்கத்திலிருந்து மீள முடியாமல் தவிழ்த்து கொண்டிருக்கிறார். இதுக்கே ஒரு தைரியம் வேணுங்க, தனியாக போய் சந்திக்கிறதுக்கு. உனக்கு நல்லா நினச்சி பாருங்க, தன்னால் தான் அவங்களுடைய குடும்பத்திலிருந்து ஒரு உயிர் போயிருக்கு அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியும். இதை தெரிஞ்சு அவங்க கோபமாக இருப்பாங்கன்னு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சு எந்த கட்சி தலைவனாவது சொசைட்டியில் பேர் இருக்கிறவன் இப்படி தனியாக போய் அவங்கள சந்திப்பானா? திடீர்னு அவங்க ஏதாவது ஆத்திரத்திலையோ கோபத்திலையோ ஏதாவது பண்ணுனா காப்பாற்றுறதுக்கு கட்சிக்காரங்க கூட அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க, விக்டிம்ஸே மென்ஷன் பண்ணுறாங்க. அவர் எவ்வளவு ஜென்யூனாக செயல்பட்டுருக்காரு. வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லார் காலையும் விழுந்திருக்காருங்க. ஒருத்தர் 2 பேர் கிடையாது, சின்னவங்க பெரியவங்க கிடையாது, பணக்காரன் ஏழைன்னு கிடையாது, எல்லாரையும் சரிசமமாக உட்கார வச்சு பேசியிருக்கிறார். அவர்களுடைய காலடியில் உட்கார்ந்திருக்கின்றார். பல பேர் விமர்சித்ததுக்கு இன்றைக்கு அந்த விக்டிம்ஸ் கொடுக்கக்கூடிய பேட்டிகள் சரமாரியாக இருக்குங்க. அவர் பேசவே தேவையில்லைங்க. ஒரு துக்கத்தில் இருக்கிறவன் பேசாமல் இருக்கிறான் அப்படின்னா அவன் மேலே தப்பு இருக்குது, அவனுக்கு பேச தெரியாமல் இல்லை, அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. அவன் தன்னுடைய துக்கத்தை மௌனம் மூலமாக வெளிப்படுத்துகிறார், அவ்வளவுதான். அது புரியாமல் மேடையிலிருந்து கத்துறதா இருக்கட்டும், கதறதா இருக்கட்டும், ஃபேக் வீடியோஸ் ஃபேக் நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறதா இருக்கட்டும், பல கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணி கரூர் சம்பவத்துக்குன்னு யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ட்விட்டர்லேயும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கேவலமாக இருக்குது. மேடையில் நின்று தொண்டை தண்ணி வத்த கத்தி 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 தேவைக்காக விமர்சிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போதும் மன வருத்தமாக இருக்குது. அப்படி விமர்சித்து கொண்டிருக்கும் பொழுது சீமானவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை விமர்சித்து கொண்டிருந்தார். அப்படி அவர் விமர்சிக்கும் பொழுது மேடைக்கு கீழே இருந்த ஒரு நபர் கெட்ட வார்த்தை போட்டு சீமானே அப்படின்ட்டு கேட்டிருந்தார். மாவீரன் அப்படி இப்போ சொல்கிறேன், விஜய் அவர்களுடைய ரசிகனாக சொல்கிறேன், அவர் சொல்லியது தவறு. என்னதான் இருந்தாலும் நாவடக்கம்னு ஒன்று வேணும். மேடையில் அவன் என்ன வேணால் பேசிக்கிட்டு, அப்போ அவனுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கிற பேரில் இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ வீடியோஸை இறக்குறோம். பழைய வீடியோஸ்லாம் எங்கேருந்தோ தேடி கண்டுபிடிச்சி எப்படி இல்லாமல் கண்டுபிடிச்சி எல்லாத்தையுமே இறக்குறோம். அப்படி இருக்கும்போது ஒரு மேடை நாகரிகம், அவருக்கு வேணால் இல்லாமல் அவர் விமர்சிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், பெட்டி வாங்கலாம், நன்கொடை வாங்கலாம், திரள் நிதி பெறலாம், அதில் கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம், பங்களா வாங்கலாம், செயின் வாங்கலாம், என்ன வேணால் வாங்கலாம். ஆனால் ஒரு கட்சி தலைவரை இவ்வாறாக அனைவரின் முன்பும் அவர் சொல்லி திட்டுவது தவறு. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனால் அந்த வார்த்தையை கேட்டோன்னே மனுஷன் ஆடி போயிட்டாருங்க. என்ன பேசுறதுன்னே தெரில. எடுத்த எல்லாரும் ஏங்கிறாங்க. உடனே டைவர்ட் பண்ணும்ல விஷயத்த பேசிகிட்டு இருக்கும்போது உடனே அப்பா கூறுவதை கேளுங்கள், தயவு செய்து போதையின் பாதையில் செல்லாதீர்கள். அதாவது அப்படியே ஸ்டாலின் அவர்களை கோத்து விட்டு அங்கேருந்து 2 விசில வாங்கியாச்சு, அசிங்கத்துக்கு அசிங்கம் சரியாக போச்சு, முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அவரே அவரோட மனசை தேத்தி கொண்டு அந்த இடத்தை விட்டு செல்ல வேண்டியதான், வேற வழியே கிடையாது. அதே போல் மற்றொரு தகவல், எல்லாரும் வரவழைச்சு பேசினார், இவருக்கு அங்கே போகிறதுக்கு கூட முடியலையா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. ஒன்று நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள், இங்கேருந்து அவர் அங்கே கரூருக்கு போயிருந்தார்னா அதற்கு ஏற்படக்கூடிய செலவு ரொம்ப 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 கம்மி. ஆனால் 3, 4, 5 பேருந்துகள் மூலமாக கரூரில் இருக்கக்கூடிய மக்களை இங்கேருந்து அங்கே கூட்டிகிட்டு போய் 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சு அவங்களுக்கு தேவையான ஒரு நாளைக்கு தேவையான எல்லா செலவுகளையும் பார்த்து அது அவருக்கு கூட கொஞ்சம் தான் சுமை. ஆனால் அந்த சுமையை பார்க்காமல் அனைவரையும் அழைத்து வந்திருக்கிறார். அவர் நினைச்சிருந்தா, இல்லைப்பா சம்பாதிச்ச காசுப்பா வேஸ்ட் ஆகிடக்கூடாதுப்பா, நான் அங்கே போகிறேன், என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவர் கிளம்பி வந்திருக்கலாம். ஆனால் மறுபடியும் மக்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, காவல்துறை அனுமதி அளிக்க மாட்டேங்குது. ஒருவேளை மறுபடியும் அந்த பிரச்சனை வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தான் அவர் சென்னையிலேயே இருந்தார்.
தன்னுடைய சம்பாதிச்ச சொந்த காசை, வேர்வை சிந்தி உழைச்ச காசை, கொள்ளடிச்ச காசு கிடையாது, லாட்ரி வித்த காசு கிடையாது, திரள் நிதி வாங்கின பணம் கிடையாது, ரம்மி ஆட் பண்ணி அதுலேருந்து வந்த பணம் கிடையாது, உண்மையாக உழைத்த பணம். ஆக்டிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. மக்கள் பார்த்து ரசிக்கணும். நல்லா இல்லாட்டி படத்தை தூக்கி தூர போட்டுரும், லாஸ். டான்ஸ்லாம் நல்லா ஆடணும், அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், டைலாக் பேசணும், வியர்வை சிந்தணும், அப்போனா தான் அந்த பணம். அப்படி உழைத்த பணத்தை அண்ணன் விஜயகாந்திற்கு அடுத்தது மக்களுக்காக செலவு பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒருத்தன் ஆறானா அது விஜய் அவர்களால் மட்டும்தான் இருக்க முடியும். சொல்லுங்கள், மக்கள் அவர் சம்பாதிச்ச பணத்தை மக்களுக்காக செலவு பண்ணணுன்ட்டு ஏதாவது இருக்கா? கிடையாது. ரசிக மன்றம் மூலமாகவும் அவர் நிறைய பணங்களை கொடுத்திருக்கின்றார். தற்போதும் அவர் ரெடியாக இருக்கின்றார். அந்த 41 பேருடைய குடும்பத்திற்கும் என்ன பண்ணாலும் நான் பண்ணுறேன். உங்கள் குடும்பத்தில் ஒரு அண்ணனாக, ஒரு தம்பியாக, ஒரு தகப்பனாக நான் இருக்கின்றேன். வருங்காலங்களில் உங்கள் குடும்பங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் உடனடியாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். உடனடியாக அடுத்த நிமிஷமே அங்கே இருப்பேன். என்ன உதவினாலும் பண்ணுறேன். படிக்க வைக்கிறேன், குழந்தைகள் இருக்கிறாங்க, அவர்கள் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள், வீடு வேணுமா, என்ன தேவையோ நிர்வாகிகள்கிட்ட சொல்லுங்கள், உடனடியாக உங்களுக்கு அதை ஏற்பாடு செய்ய சொல்கிறேன் என்று விஜய் அவர்கள் கூறியிருக்கிறார் என்று விக்டிம் சொல்கிறாங்க. அவங்களாம் அரசியல் பண்ணணும்னு வந்துட்டு ஒரு சேரை போட்டு உட்காந்துக்கிட்டு பின்னாடி கிரீன் ஸ்க்ரீனை கட்டிக்கிட்டு அதை எடிட் பண்ணி விஜய் தான் காரணம், விஜய் தான் காரணம், விஜய் தான் காரணம்னு 30 நாள் 30 வீடியோ இறக்கியிருக்காங்க. அவங்களாம் அரசியல் பண்ண வந்தாங்களா, தமிழ் தேசியத்தை பற்றி பேச வந்தாங்களா, இல்லை மரங்களை பாதுகாக்க வந்தாங்களா, கடலை பாதுகாக்க வந்தாங்களா, இல்லாட்டி தமிழர்கள் என்று பேசிக்கொண்டு இருக்கிறாங்க, தமிழர்களை பாதுகாக்க வந்தாங்களா? எதுவுமே தெரியல. ஃபுல்லாக இந்த 30 நாள் விஜய் அவர்களை பற்றி பேசுறது. கேட்டால் கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கிறோம், கட்சி சார்பில் இருந்து பேசுகிறோம், அவருடைய கட்சிகளை அப்படி நடுவே புகழ்ந்து கொள்வது, இதையெல்லாம் ஒரு வேலையாக, ஒரு பொழப்பாகவே வைத்து கொண்டு இருக்கும் ஒரு யூடியூப் சேனலும் இருக்குது. இன்னும் அரசியல் பண்ணுங்கள், இல்லாட்டி யூடியூப்பை பாருங்கள், ரெண்டையும் உள்ளே கொண்டு வராதிங்க. மக்கள் குழம்பி போயிடுறாங்க. உங்களுடைய கருத்து நடுநிலைமையாக இல்லை. ஒரு ஊடகத்திற்கு நடுநிலைமை என்பது மிக மிக முக்கியம். அந்த நடுநிலைமை உங்கள்கிட்ட கிடையாது. கட்சியும் உங்களுடைய கட்சி அப்போதைக்கு யார்கிட்ட பணம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ட்டும் பார்த்து நீங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறீங்க. அது மிகவும் தவறு. இப்படி ஒரு சந்திப்பை நடத்தி எங்கள் அண்ணன் ஜெம்முங்க அப்படின்னு நிரூபிக்க வச்சிட்டாருங்க. ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வரவழைத்து பேசினார் என்று பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் தான் போகிறதுக்கு அனுமதியை கொடுக்கல. ஒன்று சொல்லட்டா, கோவில்பட்டியில் போய் கலைஞர் கருணாநிதி அவருடைய சிலை திறந்து வைப்பதற்காக டைம் இருக்குது. பைசன் படம் பார்த்து அதை ரிவ்யூ சொல்வதற்கு டிஎம்கே மினிஸ்டர்ஸ்க்கும், டிஎம்கே எம்எல்ஏக்களுக்கும், டிஎம்கேல உள்ள மூத்த தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கூட டைம் இருக்குது. ஆனால் தஞ்சாவூரில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றனர். அந்த பாதிப்பை பற்றி பேசுவதற்கு டைம் இல்லை. அந்த பாதிப்பை பற்றி நேரடியாக சென்று ஆய்வு செய்வதற்கு டைம் இல்லை. ஏன்னா போய் ஆய்வு செய்யணும்னா, வயலுக்குள்ளே இறங்கணும்னா இவங்களுக்கு வந்து ஒரு ரோடு மாதிரி போட்டு கொடுக்கணும். அந்த ரோடுக்கு பல கோடி ரூபாய் செலவாயிரும். அதையும் கணக்கு காட்டணும்ல. அதனால் மக்கள் நம்பலை கணக்கு காட்டுறத. அதனால் எதுக்கு போய்கிட்டு ரோடு போட்டுக்கிட்டு ஷூவை போட்டுக்கிட்டு அதுக்கெல்லாம் பட்ஜெட் அதிகமாகும். நீங்கள் வேணால் தலைமைச் செயலகத்துக்கு வர சொல்லுங்கள், அண்ணா அறிவாலயத்துக்கு வர சொல்லுங்கள், விவசாயிகள்கிட்டருந்து நெல்லை வாங்கிட்டு வாங்க, முளைச்ச நெல்லை நான் பார்க்கணும் அப்படின்ட்டு கொண்டு வந்து முளைச்ச நெல்லை பார்த்தாச்சு. சரி ரைட்டு, கொண்டு வந்துட்டிங்களா? பார்த்து என் மேலே பற்றாமல் அலர்ஜி பட்டுற போது அப்படியே வச்சுக்கோங்க, டேபிளில் வைங்க. தம்பி ஃபோட்டோ கிளப்புறீங்களா? ஒரு ஃபோட்டோ எடு. போஸ்ட் கொடுத்தாச்சு, ஃபோட்டோ எடுத்தாச்சு, அவங்கள அனுப்பி வச்சாச்சு. அது என்னன்னு கூட அவருக்கு தெரியாது. கேட்டு பாருங்கள், அது என்னன்னு கூட தெரியாது. ஆனால் அந்த நெற்பயிருக்காக எவ்வளவு பணம் நிதி ஒதுக்கியிருக்கோம் அப்படின்ட்டு ஐயா அவர்களுக்கு தெளிவாக தெரியும். கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய். அதில் 92% செலவழிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 5% தான் மிச்சம் இருக்குது. மிச்சம் 3% பணி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 50 கோடி ரூபாய் தான் மிச்சம் இருக்குது. மிச்சம் 4950 கோடி ரூபாய் எங்கே போச்சு? அவர்கள் பயிருக்காக செய்த பணிகளை கொஞ்சம் கண்ணில் காட்ட முடியுமா? விவசாயிகள் படுற வேதனையை நேரடியாக கூட சென்று பார்க்க முடியல. நெல்லை எடுத்து வந்து பார்க்குறாங்க. தஞ்சாவூரில் டெல்டா மாவட்டங்களில் டெல்டாக்காரர்கள் என்று சொல்லிக்கொண்டு அலைந்தால் மட்டும் பத்தாது. டெல்டாக்காரர்களாக இருக்க வேண்டும். தஞ்சாவூரில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள் என்று தெரிந்துவிட்டது. 20 லட்சம் டன் நெல் மூட்டைகள் வேஸ்ட் ஆகிட்டுன்னு தெரிஞ்சுவிட்டது. அவர்களுக்கு உரிய நிவாரணம் உடனடியாக கொடுக்கப்பட வேண்டும். அதை மீண்டும் வலியுறுத்துகிறோம். அதே போல் தஞ்சாவூரில் பாதிப்பு ஏற்பட்டுடுச்சு, இனிமையாவது தற்காலிக சேமிப்பு கிடங்குகளை அமைச்சு விவசாயிகள் கொண்டு வர நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்யணும். அறுவடை செய்த நெல் மூட்டைகள் வீணாகிவிடக்கூடாது என்ற எண்ணம் அரசுக்கு கிடையாது. இன்னமும் ஒரு காரில் ஒரு கோட்டை போட்டு சுற்றிக்கிட்டு நாங்கள் ட்ரைனேஜை பார்க்க போகிறோம், மழை வந்திருக்கான்னு பார்க்க போகிறோம், நாங்கள் தற்காலிக தங்கும் இடங்களை பார்க்க போகிறோம்னு சென்னைக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ டெல்டா மாவட்டங்கள் என்ன ஆகுறது? இப்போ திருவாரூர், நாகை இந்த மாவட்டங்கள் விவசாயிகளும் தஞ்சையிலிருந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வீடியோ வெளியிட்ட பிறகு அங்கே மறுபடியும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு திருவாரூரின் நாகையில்.
தஞ்சாவூரில் ஏற்பட்டுச்சுன்னு தெரியுது. அது தெரிஞ்ச உடனே என்ன பண்ணியிருக்கணும், அடுத்த பாதிப்பு ஏற்பட்டுறக்கூடாதுன்னு உடனடியாக தற்காலிக சேமிப்பு மையங்களை அமைச்சு உடனடியாக கொள்முதல் நடைபெற்றிருக்கணும். ஆனால் இது எதுவுமே பண்ணாமல், இது எதுக்குமே நேரம் இல்லாமல் அவருடைய தந்தையாருடைய சிலை வைக்கிறது நான் தவறுன்னு சொல்லலை. தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க, அவருடைய தந்தையாராக இருக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் விவசாயிகளுடைய பிரச்சனைகளை பார்ப்பதற்கு டைம் இல்லை, சிலை திறக்க டைம் இருக்குது. மாமல்லபுரத்தில் அவங்களுடைய கட்சியை வளர்க்கறதுக்கான 2026 ஜெயிக்கிறதுக்கான ஒரு முயற்சி, என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அப்படிங்கிற பேரில் ஒரு கூட்டம் நடத்திருக்காங்க மாமல்லபுரத்தில். அதுக்கு டைம் இருக்குது. அங்கிருந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் கிட்டத்தட்ட அறுசுவை உணவு, சைவ உணவு, அசைவ உணவு வழங்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 6 லட்சம் பூத் கமிட்டியின் மெம்பர்கள் அமைக்கப்பட்டிருக்காங்க. 100 வாக்குகளுக்கு ஒரு பூத் கமிட்டி மெம்பர் அப்படின்ட்டு 6 லட்சம் பூத் கமிட்டி மெம்பர்களை அமைக்கப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் டைம் இருக்குது. ஆனால் அவர் சொல்கிறாராம், நான் நீங்கள் பணியை கரெக்டாக பண்ணணும், நீங்கள் வாரம் எனக்கு சர்வே எடுத்து அனுப்பணும், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய தொகுதியில் கூட்டம் எங்கே நடந்திருக்கு, உங்களுடைய இலக்கு என்ன, எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து பத்திரமா எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். அதை பார்த்துட்டு நான் டைரெக்டாக உங்களுக்கே கால் பண்ணி கேட்பேன். நான் வேலை பார்க்கல நினைக்காதீங்க, நானும் என்னுடைய சொந்த தொகுதியில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அப்படின்ட்டு நானும் இறங்கி வேலை செய்ய போகிறேன், நீங்களும் வேலை செய்யும். அப்போ விவசாயிகளை யார் பாப்பா, மக்களை யார் பாப்பா? அப்போ மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி கவலையே கிடையாது. உங்களுடைய படம் ஓடணும், உங்களுடைய போஸ்ட் ஃபோட்டோ இன்ஸ்டாகிராம்லேயும் ட்விட்டர்லேயும் ட்ரெண்டிங்காக போகணும், உங்களுடைய கட்சியை வளர்க்கணும், உங்கள் தந்தையாருடைய சிலையை திறக்கணும். இது மட்டும்தான் நோக்கமாக இருக்குது. உங்களுடைய இலக்கு அதாக தான் இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியுது. மக்களும் அதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். விரைவில் மக்கள் இதற்கு பதில் அளிப்பார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இது குறித்து தொடர்ந்து நம்ம பேசிக்கொண்டே இருக்கலாம். அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் நடக்கிற நிறைய விஷயங்கள் பற்றி உங்களுக்கு தெரியலன்னு வருத்தப்பட்டிருக்கலாம். டோன்ட் வரி கைஸ், பிரேம்குமார் இஸ் ஹியர். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பை பை.